வழக்கம் போலவே மிக சுவாரஸ்யமான பதிவோட அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமே பொருந்தக்கூடிய விஷயங்களை பற்றி இந்த எண்கணித பதிவில் பார்க்க போகிறோம். பகுதியை முழுசாக பார்த்து முடிங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த எபிசோடு கடைசியில் வருது. ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதையும் கேட்டு பயன்பெறுங்கள். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் முடிந்தவரை நீங்கள் ஷேர் ட்ரேடிங்கை கற்றுக்கோங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டாக நீங்கள் ரன் பண்ணலாம், அடுத்தவர்களுக்கு சொல்லி தரலாம். நீங்கள் உங்களுடைய ஃபண்ட்ஸை நீங்கள் முதலீடு பண்ணுறதுங்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா ராகு அப்படிங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம். அது நிறைய காசு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஒரு ரிஸ்கே இல்லாத சேஃபான ஜோனில் நீங்கள் நின்று பண்ண வேண்டிய ஆள். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி, ஸ்டாக் மார்க்கெட் பற்றியெல்லாம் சொல்லித்தருவதற்குன்னு சில பிஸ்னஸ் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும். அது மாதிரியான இன்ஸ்டியூட் ரன் பண்ணக்கூடியவர்கள் இந்த தேதியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. அவங்களே போர்க்களத்தில் இறங்கி போர் செய்வதற்கு பதில் போர் செய்யும் வித்தைகளை மட்டும் கற்றுத்தந்து விட்டு அவங்க ஒரு மாஸ்டர் மாதிரி வெளியில் நிற்பாங்க, ஃபீல்டுக்கு வெளியில் நிற்பாங்க. அது மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் உங்களை வைத்து கொள்ளணும். கொஞ்சம் வசதிங்கனாலும் உங்களை கடனாளியாக்கி விட்டுட்டு போகும். ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். அடுத்ததாக 5, 14, 23 புதனுக்குரிய இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நீங்கள் ஸ்டாக் ட்ரேடிங்கில் தாராளமாக ஈடுபடலாம். நீங்கள் அடிப்படையிலேயே கொஞ்சம் அலர்ட்டான பேர் வழி தான். ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இறங்கவே மாட்டீர்கள். நீங்கள் ஈடுபடலாம். ஆனால் அடிக்கடி சொல்வது போல் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜர் இதற்குன்னே பெரிய அளவுக்கு ரிசர்ச் பண்ணி அதன் பிறகு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களாக தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே இந்த கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது எதன் மூலமாக பணத்தை பெருக்குவது அப்படிங்கிற ஆவல்ங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆற்றலை தாண்டி அந்த ஈகர்னஸ்ங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவுட் ஆஃப் தட் ஈகாரிட்டி நீங்கள் நிறையா நீங்கள் போய் எதுலையாச்சும் போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, சிக்கிக்குவீங்க. ஸோ முடிந்தவரை ரொம்ப கால்குலேட்டட் ரிஸ்க்காக நீங்கள் போங்க. ஸோ ஸ்டாக் ட்ரேடிங்லேயுமே உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உறுதியாகவே உண்டு. நீங்கள் ஈடுபடலாம் கால்குலேட்டட் ரிஸ்கோட. அடுத்ததாக கேதுவுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் முடிந்தவரை ஸ்டாக் ட்ரேடிங் செய்வதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு இருக்கவே இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான சேமிப்பு திட்டங்கள் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் தபால் துறை சேமிப்பு திட்டங்கள், இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். கவர்மெண்ட் சார்ந்த பாண்டுகள் முதலீடு பண்ணுங்கள். தங்கம் வாங்கி நீங்கள் சேமிக்கலாம். பட் ஷேர் ட்ரேடிங்கிறதுல நீங்கள் இறங்கும்போது நிச்சயம் பயங்கரமான ரிஸ்க் இந்த 7ஆம் எண்காரர்கள் சந்திப்பார்கள். முடிந்தவரை அவாய்ட் பண்ணணும். அடுத்ததாக சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஷேர் ட்ரேடிங் அப்படிங்கிறது கொஞ்சம் 50-50 தான் பலன் தரும். ஒரு சில நபர்களுக்கு இந்த 8ஆம் எண்காரர்களுக்கு ரொம்ப ட்ரிக்கியாக அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு செமையாக ஷேர் ட்ரேடிங் பண்ணி அதிகமாக காசு அள்ளுவாங்க. பட் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக காசு அள்ளுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க கையை விட்டும் சல்லுன்னு காசு போயிடும். ஸோ முடிந்தவரை நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு லாபம் கிடைக்குதா, அதோடு நீங்கள் அந்த லாபத்தை வச்சு மட்டும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஷேர் ட்ரேடிங்கில் பண்ணணும். நீங்கள் மறுபடியும் அது ஃபுல் முதலீட்டையும் எடுத்துக்கொண்டு போய் போட்டிங்கன்னா முதலுக்கு மோசமாயிடும். அந்த இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி செய்யலாம். ரொம்ப ரொம்ப கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்தே நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் காசை பில்டு பண்ணிக்கிட்டே போகணும். செவ்வாய் கிரகத்திற்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளை பிறந்தவர்கள் ஸ்டாக் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இவங்க பொதுவாகவே மந்திரிகள் அப்படின்னு சொல்லுவோம் 9ஆம் எண்ணை. இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஷேர் ட்ரேடிங்கில் போகிற அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு மைண்டு வராது. அப்படியே வந்தாலும் ரொம்ப சேஃபர் ஜோனில் இருந்து மட்டுமே அவங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மேற்கொண்ட அட்வைஸே தேவைப்படாது. ஸோ நீங்கள் இப்போ என்ன செய்துட்டு இருக்கீங்களோ அதை கடைபிடிங்க. ஷேர் ட்ரேடிங்கில் ஈடுபடலாம், தவறே கிடையாது. ரொம்ப பெருவாரியான பணத்தை அதில் நீங்கள் பொதுவாகவே முடக்க மாட்டீங்க. அதுக்கான இன்டென்ஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் காரணமாகவோ பேரின் காரணமாகவோ வரலாம்.
அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாமினலான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஸ்டாக் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு சிறிய லாபம் எடுத்து நீங்கள் முன்னேறவே முடியும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது மாதிரி இலவச பொது பலன்களுக்கான குறிப்பை பற்றி இப்போ கொஞ்சம் விரிவாகவே நான் சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் அவரவர்களுக்கு அமையக்கூடிய பெயராகட்டும் வியாபார பெயராகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது சரியாக அமைஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் மிக எளிதாக நீங்கள் அதை கடந்துடலாம், ஜெயிச்சிடலாம். அதே போலவே குழந்தைகளுக்கு அமையக்கூடிய பெயருங்கிறது அந்த பிறந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நிரந்தர சொத்து மாதிரி. அது அந்த பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அமையலையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி, நீங்கள் வைத்த பெயர், இதை முழுமையாக எனக்கு அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில். அதே போல் வியாபாரிகளும் உங்களுடைய வியாபார பெயரோட உங்கள் பிறந்த தேதியை பெயரை அனுப்பிச்சி வைக்கலாம். தனி மனிதர்கள் உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். தற்போது உங்களுடைய பிறந்த தேதி என்ன விதமான பலன்கள் உங்கள் லைஃப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கு, உங்கள் பெயர் என் அதுக்கு பொருந்தி போயிருக்கா பொருந்தலையா, உங்களுடைய வியாபார பெயர் பொருந்தி போயிருக்கா பொருந்தலையா, உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா, இந்த தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு கொடுக்குறேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், என்ன கன்சல்டேஷனுங்கிறதும் அதிலே சொல்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.